யுஎஸ்ஏ டேலஸ் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நீங்கள் அங்கே உள்ள ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எம்டி ஆகிடுச்சு. இங்கே பார்க்கலாம், இது எல்லாமே ஸ்டோர் ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. எல்லாம் எந்த சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் காரணம் என்னென்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வர்றதுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. இது சாதாரண வீடுகளுக்கு பேக் சைடு எல்லா இடமும், சாதாரண தார் ரோடாக உள்ள எல்லா இடமும் இதில் பாருங்கள், குழந்தைகள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த 2 குழந்தைகள் அதில் விளாண்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம என்னன்னு சொன்னாக்கா, குழந்தைகள் அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுதோ அதுபோல் நம்ம மனநிலைகளை மாற்றிக்கிட்டு அதுபோல் நம்மளும் இருக்க நினைக்கணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, கஷ்ட காலங்களில் வந்துக்கிட்டு மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். கடுமையான நாயமாக வீடுகள் வந்துக்கிட்டு ஃபயர் ஆகிடுச்சு. அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோலலாம். இதெல்லாம் லைவாக எடுக்கப்பட்டது. இது வந்துக்கிட்டு எதனால் இது ஃபயர் ஆனிச்சுன்னு சொன்னாக்கா, அந்த ஷார்ட் சர்க்கியூட் அந்த இதனால் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட இது ஃபயர் ஆகி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் இன்ஜின் வந்து அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆளுக்கு வந்து நைம சேதங்கள், உயிரிழப்புகள், இதை தாண்டி நம்ம வந்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து கடந்து வர வேண்டியது இருக்குது. எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நம்ம எந்த ஒரு இதையும் நினச்சி பார்த்துட்டு மனசை வந்து தளரோட்டக்கூடாது. வாழ்க்கையில் வந்து முன்னெடுத்து சென்றுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடுவோம். அப்புறம் இது போல் ஒரு காலகட்டங்கள் வரும்போது மனசில் வந்து துணிச்சல் இல்லாமல் போயிடும். அப்புறம் வாழ்க்கையை ஒரு விருப்தி அடைஞ்ச மாதிரி போயிடும். கஷ்டமான நேரங்களில் வந்து இறைவனை வந்துக்கிட்டு அதிகமாக பிரார்த்திக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு பனி தான். எங்கிட்டலாம் பார்த்தாலும் பனி மூட்டும், பனி. சுப்ஹானல்லாஹ், வர்ணிக்க வார்த்தை இல்லை. மெயினோட எல்லாமே கம்ப்ளீட் பனியெல்லாம் மூடி இருக்கு. இதில் ஒரு சில வீடியோகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம யூஎஸ்லேருந்து This is the amount of snow in Dallas. This is our neighborhood. ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம பார்த்தாக்க பனி மழை பேஞ்ச இடத்துல நம்ம இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரியலாக அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தான் அதோடைய கொடுமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேணா ஒரு நாளைக்கு அங்கே போய் இருக்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தினந்தோறும் இருக்கிறது வந்து ரொம்ப சிரமம். அது வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டோர்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஆட்களே இல்லை. எங்கே பார்த்தாலும் பிரிச்சோடி போய் கிடக்குது. ஆண்டுகளில் இல்லாத ஓரளவுக்கு பனிப்பொழிவு நடந்திருக்கு. உலகம் ஃபுல்லாகவே இது போல் மாற்றங்கள் ஏகப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ட்ரி டிஸ்கவரி சேனல் இது போல் நைம விஷயங்களை நம்ம உங்களுக்காக பல நாடுகளில் இருந்து இந்த
சேனல் மூலமாக உங்களுக்கு தர இருக்கிறேன். நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் போட வேண்டியது இருக்குது. இயற்கையின் அழகை ரசிக்க வேண்டியது இருக்குது. People are still walking in the neighborhood. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Legendary Discovery.